compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அந்த அரங்கத்தில் அவர் பதவியேற்கும் பொழுதும் உடன் இருந்திருக்கீங்க. பல வருஷம் கழிச்சு என் அறியாமே கண்ணில் தண்ணி வந்துச்சு. 30 கோடி ரூபாய் செலவு பண்ண ஒரு மினிஸ்டரா இருந்த ஒருத்தர் தெரியும். அவர் டெபாசிட் இழந்து உட்காந்துருக்கு. 30 லட்ச ரூபாய் கூட செலவு பண்ணாத ஒருத்தர் இன்னைக்கு வந்து சட்டசபையில் உட்காந்துருக்கு. அவ்வளோ அவதூறுகள், அவ்வளோ இழிவுகள், அவ்வளோ அசிங்கங்களை தாண்டி நீ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மமதையா உட்காராம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் வீட்டுக்கு போறாரு. பதவி ஏற்றதுமே வந்து முதல் 3 கையெழுத்துகள் அதே மேடையில போடப்படுது. அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்பாட்ல இருந்து ஆரம்பிச்சிட்டு தட்ஸ் வாட் இஸ் வெரி சீரியஸ் நான் சொல்றேன். மக்களுக்கு நேரம் ஆரம்பிக்கிறார் மக்களாட்சி. அவர் போயிட்டு சட்டசபையில உட்கார்ந்துட்டு பதவி ஏத்துக்கல. மொத்த எம்எல்ஏக்களையும் எடுத்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருப்பாங்க. சிஎம் யங்ஸ்டர் தாங்க. எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருக்கிற உதய்புரவும் அதே ஏஜ் தான். ஸோ 2 இளைஞர்கள் காலம் சொன்னல அப்படி அவர்களுக்கும் அந்த வணக்கம் வைக்கல நேற்று திடீர்னு அதுதான் சொல்ல வரேன். அது மிக தவறான விஷயம். எடப்பாடி அவருக்கு வணக்கம் வைக்கல. நல்லா போட்டு பாருங்க, பின்னாடி ஜெயலலிதா அம்மாவோட பெரிய போட்டோ ஒன்று இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம் வச்சாரு. எதிர்கட்சியா இருக்கிற உதயநிதி வரைக்கும் கணக்கு வச்சாரு. எடப்பாடிக்கு வைக்காம போனோம். அவருக்கு வணக்கம் வச்சது வணக்கம் வச்சாரு. 2 பேரும் அவருக்கு வணக்கம் வைக்கல, அவரு வைக்கல. அது தன்மானம். ஆதன்சிபனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு ஷோ. தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் நம்ம காமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நான் நிறைய விஷயங்களை நிறைய டைமில் வரவேற்றிருக்கேன். ஆனால் இந்த முறை ஏன் தாவேக்காவின் ஆதரவாளர் அப்படின்றனா, இன்றைக்கு சிஎம் அவர்களா விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஒரு அடிப்படை வேலைகள்னு ஒன்று இருக்குது. அடிமட்டத்திலேருந்து நம்ம வேலைகள் செஞ்சால் தான் பெரிய பயனை அடைய முடியும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி உங்களோட உழைப்புன்றது நான் தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நான் உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மக்கள் அதோட சந்தோஷமா இருக்காங்க. ஓகே, ஒரு நல்ல தலைவன் கிடைச்சிருக்கான். இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு சிறப்பான தலைவன் இருக்கான்ற ஒரு நம்பகத்தன்மையை கொடுத்துட்டாரு இந்த 2-3 நாள்லயே. பார்ப்போம், இன்னும் தொடர்ந்து பல வெற்றிப்படிகள் மகிழ்ச்சி தமிழகமாக இருக்கும்னு நான் நம்புறேன். சிஎம் விஜய் அப்படின்னு குறிப்பா ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அந்த அரங்கத்துல அவர் பதவியேற்கும் பொழுதும் உடன் இருந்திருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த அரங்கம்? இப்போ அந்த ஏன்னா நம்ம ஒரு ட்ரீம் வந்து நனவாகும் பொழுது நம்மளா இருக்கமான நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இத்தனை வருஷம் அப்படின்ற ஒரு விஷயம், இவர் தான் அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த அரங்கத்தில் அங்கே நடந்ததும் அந்த பதவியேற்பிலும் எப்படி இருக்கு? பல வருஷம் கழிச்சு என் அறியாமே கண்ணில் தண்ணி வந்துச்சு அண்ணன் சொல்லும்போது. சாரி, தொண்டை கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஒரு குட்டி அழுகன்னு சொல்ல முடியாது, அந்த கண்ணில் ஒரு சின்ன இது வரும்ல, ஈரப்பதம், அது வந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு தவம் எங்களுக்கு. 12 வருஷ கனவு. எத்தனை வருஷம் இன்னும் போராட போகிறோன்னு தெரியல. பயந்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் தமிழக மக்களுக்கு மிக்க நன்றி சொல்லணும். முக்கியமாக பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும், ஆஃப்கோர்ஸ் குட்டீஸ், டவுட்டே இல்லை, அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். இன்னும் எத்தனை வருஷம் ஓடுன்ற ஒரு பயத்திலே இருந்தோம். ஆனால் 26 கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையை அண்ணன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சரிஸ்மேட்டிக் புல்லிங் பவர் இருக்குது அவர்கிட்ட, ஒரு லீடராக அந்த ஃபோர்ஸ் இருக்குது. மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு துடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு சரியான ஆள் வேணுன்ற போது அது விஜய்னா அப்படின்றத கொண்டு போய் நிறுத்தும்போது அதை மக்களும் ஏற்றுக்கிட்டான். அது எல்லாமே அமைஞ்சதாகவும் நான் பார்க்குறேன். அங்கே அவர் சொல்லும்போது அந்த சந்தோஷம் வந்து அது வார்த்தையில் வர்ணிக்க முடியாது. ஏன்னா இந்த 2 கட்சி, ஏன்னா அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ அசிங்கங்கள், நிறைய அவமானப்பட்டோம், நிறைய அசிங்கப்பட்டோம். ஆனால் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தோம், விடவே கூடாது. ஏன்னா நாங்கள் 3 எலெக்ஷன் பார்த்துட்டோம். 3 எலெக்ஷன்லேயும் ரொம்ப சொற்பமான வாக்குகள் தான் வாங்கினோம் நாங்கள். ஸோ இதெல்லாமே படிப்படியாக கற்றுக்கிட்ட ஒரு பாடங்கள் நாங்கள். அப்போது மெசேஜோட மெசஞ்சர் மேட்டர்ஸ்ன்றதை நான் 2வது எலெக்ஷன்லேயே புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நீ யாராக வேணாலும் இரு, நீ எப்பேற்பட்ட விஷயத்த வேணாலும் சொல்லு, ஆனால் சொல்கிறவன் யாருன்னு தான் இங்கே முக்கியம். அப்படி பார்த்தா அந்த தலைவன் தான் இங்கே சொல்லணும். அந்த தலைவன் விஜயண்ணான்றதை 2021 நான் முடிவு பண்ணேன். அவரை நோக்கி பயணிச்சேன். ஏன்னா இந்த 2 திராவிட அரசியல் இருக்குல்ல, இந்த 2 ஊழல் கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு அகம்பாவம், திமிரு என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் நம்மளை தவிர கட்டமைப்பே யார்கிட்டையும் இல்லை. பூத் வாலண்டியர்ஸ் நம்மளை தவிர யார்கிட்டையும் இல்லை. கட்சி கடைகோடிக்கும் கொண்டு போய் சேர்த்து நம்ம தான். அப்போது நம்மளை நம்மளை தோக்கடிக்க எவனும் இல்லை. ஒன்று அவன் இருப்பான், நான் இருப்பேன். இவங்க 2 பேரும் கூட்டு கலவானிங்கன்னு நல்லா தெரியும்.
ஆனால் மக்களுக்கு அது புரியல. இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ 10 நாள் முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க என்ன நடந்துச்சு, 4 நாள் முன்னாடி கூட எப்படி பேசினாங்க, என்ன போனாங்க அப்படின்றது மக்கள் உணர்ந்தான். இன்னைக்கு ஓஹோ இப்படியாடா நீங்கள் 2 பேர் அடிச்சுப்பீங்க, 3ஆவதாக ஒருத்தன் வந்தால் கூட்டு சேர்ந்துருவீங்க அவனை கவுக்கிறதுக்கு அப்படின்னு. முக்கியமான ஒரு விஷயம் இந்த எலெக்ஷன் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்க வச்சுங்களேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா ஜனநாயகத்தை வென்றெடுத்துருக்கோம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரை வேணாலும் உள்ளே போடுவேன், எப்படிப்பட்ட ஒரு மன்னராட்சி ஒரு சர்வாதிகாரத்தை நடத்துவேன், 2 பேருமே தான் சொல்கிறேன் பண்ணுவேன். ஆனால் பணத்தை தூக்கி அடித்தேன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து எனக்கு வாக்களிச்சுட்டு போவாங்க இந்த மக்கள் அப்படின்ற ஒரு கீழ்த்தனமான ஒரு எண்ணத்தில் இருந்த எங்கள் இளைஞர் தலைமுறை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். அந்த இளைஞர் படைகள் மாற்றி கொடுத்துட்டாங்க, முக்கியமாக பெண்களும் சேர்ந்து. ஸோ பணத்தால் ஜெயிக்கவே முடியாதுன்னா இனி வரும் காலங்களில் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் தேர்தலில் ஒருத்தன் கூட பணம் கொடுக்க மாட்டான். 30 கோடி ரூபா செலவு பண்ண ஒரு பெரிய ஒரு மினிஸ்டராக இருந்த ஒருத்தர் தெரியும், அவர் டெபாசிட் இழந்து உட்காந்துருக்கு. ஓகே, 30 லட்ச ரூபாயே கூட செலவு பண்ணாத ஒருத்தர் இன்றைக்கி வந்து சட்டசபையில் உட்காந்துருக்காரு. இந்த ஜனநாயகம் தான் முக்கியம். இதுக்கு தான் நாங்கள் போராடணும். இனி வரும் காலங்கள் இளைஞர்கள் காலமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமான காலமாக இருக்கும். தமிழ்நாடு இதை உணர்ந்து மறுபடியும் எப்போவுமே தமிழ்நாடு எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடி. நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், நம்மளோட மேப்பே அப்படி தான் இருக்கும். கீழே இருக்குது தமிழ்நாடு நல்லா இருந்தால் இந்தியாவே நல்லாயிருக்கும். மேப்பே அப்படி தான். வி ஆர் த ஸ்டெம், ரூட் ஸ்டெம் எல்லாமே நம்ம தான். இதை பார்த்து ஒரு மாநிலத்திலையும் அந்தந்த இளைஞர்கள், ஏன்னா இந்தியா இஸ் த யங்கஸ்ட் கண்ட்ரி. தமிழ்நாட்டில் மட்டும் இளைஞர்கள், இந்தியா ஃபுல்லாக இளைஞர்கள். அடுத்த 20 வருஷத்துக்கு இந்தியா தான் யங்கஸ்ட் கண்ட்ரியாக இருக்க போகுது, இன்னும் 2 தலைமுறைக்கு குறைஞ்சபட்சம். அப்போ ஒரு மாநிலத்திலையும் இது போல் இளைஞர்கள் வருவாங்க. இப்படி ஒரு மாற்றம் நடக்கும். பழையன கைதலும் புதியன புகுதலுமாக பழைய இந்த பெருச்சாலிகள் ஊழல்வாதிகள் நகர்ந்து படித்த இளைஞர் படைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தா மாதிரி அனைத்து இந்தியாக்களையும் வரும், ஒட்டுமொத்த இந்தியா மாநிலத்திலையும் வரும். இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடகம் மாறும் நான் நம்புறேன். சட்டமன்றத்தில் தாவேகா சார்பாக அப்துல் கலாம் ஐயோட கனவு நடக்கும். சட்டமன்றத்தில் தாவேகா சார்பாக அதுக்கு முதல் விதையை போட்டது எங்க விஜய் அண்ணா தான். அதுக்கு அவருக்கு மனமார்ந்த நன்றிகளும். கண்டிப்பா அதான் நான் சொல்றேன். சட்டமன்றத்தில் தாவேகா சார்பாக இருவர் தவிர மற்ற அனைவருமே புதுமுகங்கள். இவ்வளவு நாளா வெளியிருந்து பார்த்துருப்பாங்க. நீங்க புதுமுகங்களை தாண்டி படித்த முகங்களும் சேர்த்து யங்ஸ்டர்ஸ் படிச்சவங்க இங்க நம்ம போயிட முடியும். இதுக்குள்ள என்ன இருக்கும் வெளியவே பார்த்துட்டு போயிருப்பாங்க. நிறைய விஷயம் இல்லை, வெளியில இல்ல, அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு ஒதுங்கினவங்க, அரசியல் ஒரு சாக்கடைன்னு ஒதுங்கின படித்தவங்க இன்று இந்த அரசியலை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் சொல்கிறேன், இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக புரட்சி. இது அண்ணன் போட்ட விதை, விஜய் நான் போட்ட விதை. இது இந்தியா ஃபுல்லாக வளரும் நான் நம்புகிறேன். ஒரு மாநிலத்திலையும் வரும். அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஸ்கூலுக்குள்ளே போனீங்க வச்சுங்களேன், ஒரு ஸ்கூலில் போய் இந்த 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 10th கூட வச்சுக்கிங்களேன், நீ என்னவா ஆகுறேன்னு கேட்பாங்க. யாருமே வந்து அரசியல்வாதி யாருன்னு சொல்லுவாங்க, இன்ஜினியர் இந்த மாதிரி என்னமெல்லாம் சொல்லுவாங்க. பியூட்டிஷியன்பாங்க, ஆரோஸ்டர்ஸும்பாங்க, அப்புறம் பைலட்டும்பாங்க, ஸ்போர்ட்ஸ்மேனும்பாங்க, கிரிக்கெட்டரும்பாங்க, அப்புறம் வந்து ரேசரும்பாங்க, சைக்கிளிஸ்ட்டும்பாங்க, மேரத்தான் ரன்னர், ஸ்விம்மர் எல்லாமே சொல்லுவாங்க. ஒருத்தம் கூட பொலிட்டீஷியன் சொல்ல மாட்டான். ஆனால் நான் சொன்னேன் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும் இல்லை அரசியல் ஆகணும் நான் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பட் இனி வரும் காலத்தில் அதுதான் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் அ லீடர். இனி வரும் காலத்தில் ஸ்கூலில் நான் ஒரு அரசியல்வாதியாக மாற வேண்டும்னு சொல்லுவாங்க. இப்போது அரசியல்ன்ற வார்த்தைன்றது ரொம்ப புனிதமான வார்த்தை, அதுவே கெட்ட வார்த்தையாக மாறிடுச்சு. நான் மாப்பிள்ள என்கிட்ட அரசியல் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லி அது ஒரு இழிவு சொல்லாக மாற்றினா. அரசியல் என்பது ஒரு சேவை, மக்களுக்கு செய்யும் சேவை, அரசு செய்யும் சேவை. அந்த சேவையை ஒரு பிரதிநிதியாக, தன் தொகுதி பிரதிநிதியாக அவர் செய்ய போகிறார். அது எவ்வளோ ஒரு கொச்சையான வார்த்தையாக மாறிச்சு. இது வந்து முதலமைச்சர் வரைக்கும் ஒரு இழிவான சொல்லா பேசப்பட்டது. எந்த அரசியல் இருக்காரோ அந்த முதலமைச்சர்களே என்னிடமே அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு சட்டசபையில் பேசுனதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த வார்த்தை எப்படி போச்சு பாருங்க. அப்போது இதை மாற்றக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு அண்ணன் இருக்காரு. கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அவதூறுகள், அவ்வளோ இழிவுகள், அவ்வளோ அசிங்கங்களை தாண்டி இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மமதையாக உட்காராம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் வீட்டுக்கு போகிறார். அவர்களும் எனக்கு வந்து என் கீழே என்னோட அரசாங்கத்தில் தானே வராங்க அப்படின்ட்டு அந்த தலைவர்களை போய் பார்க்குறாரு, ஒன்று கூடுறாரு. இதெல்லாம் பக்குவத்தன்மை,
திஸ் இஸ் த மெச்சூரிட்டி இன் பாலிடிக்ஸ். அதோட கேள்வியா நான் வச்சிருந்தேன். அப்படியா? முன்னாடி ரிவீல் பண்ணிட்டீங்க. நான் இன்னும் சில விஷயங்கள் தான். கோட் சூட் என்ன குறிக்குது, எதன் குறியீடு, எதனால அந்த கோட் சூட் ஒரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையே மாத்திருக்காரு, அந்த வரலாறு மாத்திருக்காரு. ப்ரொஃபஷனலிசத்தை குறிக்குது. ஒரு வழக்கமான டிபிக்கல் பாலிடிக்ஸ்குள்ள இல்லாம தன்னை வந்து ஒரு அடையாளப்படுத்துறாரு. ஐ எம் வெரி ப்ரொஃபஷனல். நீங்க வந்து சாதாரணமா எடை போட்டுறாதீங்க, ஏதோ வாக்களிச்சிட்டாங்க ஃப்ளூக்ல வந்து உட்காந்துட்டேன்னு நினைக்காதீங்க, அதிர்ஷ்டத்துல வந்து உட்காந்துட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ உழைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ மெனக்கெட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குல்ல. மேபி 2 வருஷம் தான் ஆயிருக்கலாம், ஆனால் ஒரு 30 வருஷம் வேற ஒரு இடத்துலேருந்து தான் வந்திருக்காரு. ஆனால் அந்த 2 வருஷத்துக்கே ஒரு உழைப்பை போட்டிருக்காரு. அது இல்லாமல் இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு அண்டர் கரண்ட்டில் ஒரு வேலை நடந்திருக்கு. சும்மாலாம் தூக்கி மக்கள் இருந்தால் வச்சுக்கொண்டு கொடுத்துட மாட்டான் எல்லார்கிட்டையும். அவன் கொடுக்குறான் அப்படின்னா விஜய்னா இஸ் நாட் அ ஜஸ்ட் அ பொலிட்டிஷியன், இஸ் அன் எமோஷன். தமிழக மக்களின் ஒரு எமோஷன் தன் வீட்டு மகனாக, அண்ணனாக, தம்பியாக ஏதோ ஒரு விதத்தில் பார்த்துட்டாங்க. அதுதான் விஜயண்ணா. கரெக்டாக? அப்போது அவர் என்ன சொல்றாரு, நான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்றாரு. தவறு ஒன்றும் இல்லை. இது அப்படியே இதை கண்டினியூ பண்ணுவாரான்னு தெரியாது, டெய்லி கோட் சூட்டில் தான் வருவாரான்னு தெரியாது. ஆனால் ஒரு சிஇஓ, ஒரு எம்டி, நீங்கள் ஒரு செமினார் போகிறீங்க, ஒரு பெரிய ஒரு இதுக்கு போகிறீங்க வச்சிங்களா, மீட்டிங் போகிறீங்க வச்சிங்களா, அங்கே ஒரு ட்ரெஸ் கோட் கொடுக்குறாங்கல்ல. அங்கே பிகாஸ் இட் மீன்ஸ் பிஸ்னஸ், இட் இஸ் வெரி சீரியஸ். ப்ரொஃபஷ்னலிசம்னு ஒன்று இருக்குது. அதை ஓகே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுறதும் தவறு கிடையாது. அது ஏன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வச்சாங்க அப்படின்னா, உள் மனசும் அப்படி இருக்கணும், நான் போட்டிருக்கிறது இருக்கணும், பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வச்சாங்க கதர் வேட்டி கதர் சட்டையை அந்த காலத்தில். ஏன்னா அந்த காலத்தில் கதர் மிஷின்ஸ்லாம் கிடையாது, கதரில் தான் நெஞ்சு கொடுப்பாங்க, அந்த இதெல்லாம் வரும். ஸோ இப்படி இருந்துச்சு. அதை உணர்த்தக்கூடிய இடத்துல கூட அதை இருக்கலாம். பட் இன்றைக்கி காலப்போக்கில் மாறுது இல்லை. தன்னை நிலைநிறுத்தி கொள்ள ஒரு ப்ரொஃபஷனலிசம் இஸ் அ ட்ரூ தரோ ப்ரொஃபஷ்னல் சீஃப் மினிஸ்டர்னு காட்டுறதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சரி, பதவி ஏற்றதுமே வந்து முதல் 3 கையெழுத்துகள் அதே மேடையில் போடப்படுது. இவ்வளோ மாற்றங்களா? இனி நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்க போகிறோம். அந்த இடத்துலேருந்து அந்த ஸ்பாட்லேருந்தே ஆரம்பிச்சிட்டேன். தட்ஸ் வாட் இஸ் வெரி சீரியஸ்ன்னு நான் சொல்கிறேன். மக்களுக்கு நேரம் ஆரம்பிக்கிறார் மக்களாட்சியை. அவர் போயிட்டு சட்டசபையில் உட்காந்துட்டு பதவி ஏற்றுக்கல, அங்கே ஏற்றுட்டார். அங்கே போயிட்டு பதவி பிரமாணம் அங்கே ஏற்றுட்டார். பட் அங்கே சட்டசபையில் போய் சொல்லணும் இல்லையா, இன்னைக்கு நடந்துச்சு இல்லையா. ஸோ அதை இன்னும் பண்ணலை. ஆனால் அதை முடிச்சுட்டு தான் எல்லாரும் போயிட்டு அவங்க ஆஃபீஸில் உட்காந்து போடுவார். ஆனால் அவர் அப்படி பண்ணல. இது மக்கள் ஆட்சின்னு உணர்த்துறாரு. மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சி அப்படின்றத உணர்த்துறாரு. அதனால தான் அந்த டேபிளே கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு, அவர் உட்கார்ற டேபிளே வந்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, முதலமைச்சர் டேபிள் சட்டசபையில் இருக்க டேபிளே அங்கே வந்துருக்கு, வச்சுட்டு அங்கே உட்காந்து கையெழுத்து போடுறாரு மக்களுக்கு. ஓகே, உட்காந்து போடல, நின்றுட்டு போட்டார்னு நினைக்கிறேன். எஸ், நின்றுட்டு போட்டார். உட்காந்து கூட போடல, நின்றுட்டு போட்டார். அதுதான் சொல்கிறேன்ல, ஐ மீன் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹீ இஸ் வெரி சீரியஸ்ன்றது மட்டும் தெரியுது. அங்கேயுமே சொல்கிறாரு தெளிவாக. என்ன சொல்கிறாரு அவர், இங்கே ஒரே பவர் சென்டர் தான், என்னை நோக்கி பயணிக்கும். இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, சில போன முறை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் முதலமைச்சர் சொன்னார், ஒரே பிரச்சனையாக இருக்குது, நான் தூக்கமே வரல, காலையில் விடிஞ்சால் என்ன பிரச்சனை வரும்னு தெரில, கட்சிக்குள்ளே இருக்கிற அமைச்சர்கள். ஏன்னா பல பவர் சென்டர்ஸ் இருந்துச்சு போன ஆட்சியில். தடியர்த்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி அந்தந்த அமைச்சரெல்லாம் குறுநில மன்னர்கள் ராஜாவாக ஆண்டுட்டு இருந்தாங்க. இது எதுவுமே உங்கள் நினைப்பில் வராதிங்க. அப்படி இருந்துச்சுன்னா அழிச்சிருங்க. ஒரே ஆள் நான் மட்டும்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அதுக்காக ஒரு சர்வாதிகாரின்னு அர்த்தம் இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன் என்கிட்டேருந்து வரும் மக்களுக்கான சேவையாக, அதை கொண்டு போய் சேர்த்துருங்க, அந்த வேலையை பாருங்க. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் பிரதர். கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது, மக்களுக்காக வேலை செய்கிறவர் எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ கரெக்டாக வேலை செய்கிறாரான்னு பார்க்குறவர் வந்து அமைச்சர். அந்த அமைச்சர் சரியாக வேலையை பார்க்குறாருன்னு பார்க்குறவர் முதலமைச்சர். இதை தான் அவர் சொல்கிறார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் நடக்க போகுது. குறிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த 717 மதுக்கடைகளை வந்து உடனடியாக அகற்றணும்னு ஒரு விஷயம்னா, இவர் பேசவே மாட்டாருங்க, செய்தியாளரையும் சந்திக்க மாட்டாருங்க. எப்போதாங்க பேச போறாரு? பிரச்சாரத்துல பேசி பேசி அதை மட்டும் தாங்க கேட்டோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு அவரு நான் பேச்சே இல்லை, என்கிட்ட நீ எதிர்பார்க்காத, ஒன்லி செயல் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்மளும் பேசியிருக்கோம். செயல் மட்டும் தான் இல்லை. நிராக்குடன் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து 2 விதம் இருக்கு. ஒரு உண்மையான தலைவன் எப்படின்னா, தலைவன்றது யாருன்னா ஆக்சுவலி அவன் தான் தலைவன். என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, என் பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு பேசுகிறவன் தலைவன் இல்லை. அமைதியாக இருந்துட்டு அத்தனை பேரை பேச வைக்கிறான் தெரியுமா, அவன் தான் பெருந்தலைவன். ஓகே,
அவனை மாதிரியே தலைவர்களை உருவாக்குறான் பாருங்க, அவன் தான் உண்மையான தலைவன். நான் தான் தலைவன் சொல்லிக்கிறவன் மட்டும் தலைவன் இல்லை, உருவாக்கணும். நீங்கள் பார்த்தீங்கல்ல, சாதாரண ஆட்கள், 2 ஆட்டோ டிரைவர்கள், ஒரு கார்பெண்டர், ஒரு மாற்றுத்திறனாளி, கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொது இதில் இருந்தவங்க உள்ளே வந்திருக்காங்க, பொது தொகுதியில் இருக்கிறவங்க வந்து இவங்க நின்று உள்ளே வந்திருக்காங்க. நிறைய பெண்கள், ஹையஸ்ட் பெண்கள் உள்ளே வந்திருக்கிறது 14 பெண்கள் இன்னும் வந்திருக்காங்க ஜெயிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் தலித்கள் 28 பேர் இந்த முறை உள்ளே வந்திருக்கிறது சட்டசபைக்குள்ளே. ஸோ படித்தவர்கள் அதிகம் இந்த இதில். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு தலைவனால் மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியுன்றதுக்கு ஒரு. அதே மாதிரி யங்கஸ்ட்டு 29 இயர்ஸ் ஓல்டு ஒரு யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு உள்ள. நீங்கள் ஒட்டு மொத்தமாக அங்கே உள்ளே இருக்கிறத நீங்கள் கணக்கு போட்டு எடுத்தீங்கன்னா ஆவரேஜே 35 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா மொத்த எம்எல்ஏக்களையும் எடுத்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. சிஎம்ஏ யங்ஸ்டர் தானேங்க, 50 வயசு. எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துருக்கிற உதய்புரவும் அதே ஏஜ் தான். ஸோ 2 இளைஞர்கள், இது இளைஞர்கள் காலம் சொன்னல, 2 இளைஞர்கள் உள்ளே வந்திருக்காங்க. ஓகே, ஆக்கப்பூர்வமான அவர் எதிர்க்கட்சியாக இருக்க போகிறேன்றாரு. அவருக்கெல்லாம் பேசலாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். நாங்கள் சும்மா அடித்து தகர்த்து போயினே இருப்பாருங்க அண்ணன். இதெல்லாமே நடக்கும். சரி, ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்களாக பார்க்குறோம். அவர் ரொம்ப கீனாக இருக்கார். பெண்கள் பாதுகாப்புலையும் மது இல்லாத ஒரு, அதாவது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணுன்றதெல்லாம் ரொம்ப கீனாக இருக்கான்றது தெரிய வருது. எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஆதரவளித்த எல்லா கட்சிகளுக்கும் நன்றி சொல்ல அன்றே பயணித்தார். சிபிஐ, சிபிஐஎம் இந்த மாதிரி எல்லா அலுவலகத்துக்கும் சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். நேற்று திடீர்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாங்க, அன்புமணி அவர்களை சந்திக்கிறாங்க, சீமான் அவர்களை சந்திக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு ரிஃபைன்டு பாலிடிக்ஸ் எடுக்கிறாரு. நான் சொல்கிறேன், இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்குறது. நீங்கள் 2 அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இருந்தால் மேல்மட்டத்தில் சும்மா அங்கே பேசிப்பாங்க. ஆனால் ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்கும். ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கான்னு தெரியுமா, அவனுக்கு தெரியாது. பல சண்டைகள் பார்த்துருப்பீங்க, 2 கட்சிகளுக்குள்ளே நடக்கிற சண்டை, அது அப்படியே ஜாதி கலவரம் கம்யூனிட்டி சண்டையாகவே மாறுறதெல்லாம் பார்த்துருக்கோம். பலவிதமான பிரச்சனைகள் மாவட்ட செயலாளருக்கும் இவங்களுக்கும் நடக்கிறது, கொலை சம்பவங்கள், வெட்டுக்குத்துக்கள், இந்த மாவட்ட செயலாளர் வெட்டப்பட்டார், அதற்கு அவருக்கு அந்த கட்சியை சேர்ந்தவர் காரணம்லாம் வருது. இது நடக்காமல் இருக்கணும்னா தலைமை இப்படி இருக்கணும். இப்போ இன்னைக்கு தாவேகா ஆட்சியில் இருக்குது, எதிர்கட்சியாக திமுக இருக்குன்னா நாளைக்கு எங்கேயுமே சண்டை வராது. கீழ்மட்டத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லான தமிழ்நாடு இருக்கும், ஒரு அமைதியான பூங்காவாக தமிழ்நாடு இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. என் தலைவனே போயிட்டு எதிர்கட்சி தலைவர், எதிர்த்த தலைவர் ஸ்டாலினை பார்த்துட்டு வராரு, சீமானன் பார்த்துட்டு வரும்போது நம்ம ஏன்டா சண்டை போடணும்னு கருத்தியல் ரீதியாக இருக்கும். ஓகே, அந்த சண்டை நீங்களும் நானும் உட்காந்துருக்கோம். இப்போ நாம் தமிழர் ஒருத்தவங்க, நானும் ஒரு கருத்தில் தான் சண்டை போடுவோம். ஜனநாயக முறை எப்படி ஒரு சண்டை இருக்கும், உன் கருத்தை நீவே என் கருத்தை நான் வைக்கிறேன், மக்கள் யாருன்றது முடிவு எடுக்கட்டும். அந்த ஜனநாயக ஒரு வலு இது இருக்கு இல்லையா, இந்த சண்டை அது இருக்கும். கருத்தியல் ரீதியாக வாதங்கள் இருக்கும். ஓகே, இதுதான் தேவை. இதுதான் ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அதை ஒரு தலைவனாக முன்னிருந்து செய்கிறாரு. இதை அப்படி தான் நம்ம பார்க்கணும். இதை வந்து இதையும் சொல்லாமல் சொல்கிறாரு. எங்கேயுமே அவர் வந்து யாரும் சண்டை போடாதீங்க, யாரும் பிரச்சனையை வச்சுக்காதீங்க, அந்த கட்சியோட அப்படிலாம் சொல்ல. நான் செய்கிறேன், என்னை பார்த்து என் தொண்டர்களும் கழக தோழர்களும், சாரி இந்த கட்சியில் வந்து தோழர்கள் கிடையாது, நண்பா நண்பிகள் செய்வாங்கன்னு நம்பினார். இது வரும் காலங்களில் நடக்கும் பாருங்க நீங்கள். சரி, அதை தான் எல்லாருமே எதிரும் பார்க்கல. அதுதான் சொல்கிறேன்ல, வெரி லெஸ் வேர்ட்ஸ். அவர் நீங்கள் சட்டசபையில் பார்க்கும்போது கூட வணக்கம் வைக்கும்போது கூட அந்த ஸ்மைலோட நிறுத்துறாரு. வெறும் வணக்கம், அப்படி ஒரு ஸ்மைலு. ஆனால் ரொம்ப ரொம்ப, அதாவது அவர் பார்க்கலாம், ஆனால் 1000 எண்ணங்கள் 1000 சிந்தனைகள் ஓடுதுன்னு மட்டும் தெரியுது. அதை செயல்படுத்துகிறாரு. அது ஒரு செயல்படுத்தலும் ஒரு விஷயமும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு. சொல்லாமல் சொல்கிறான்னு சொல்லுவான்ல, அது செஞ்சிட்டே இருக்காரு. எடப்பாடி அவர்களுக்கும் அந்த வணக்கம் வைக்கல, நேற்று திடீர்னு ஒரு அதுதான் சொல்ல வரேன். அது மிக தவறான விஷயம். அது அப்படி இல்லை. எடப்பாடி அவருக்கு வணக்கம் வைக்கல, விஜயநாக்கு வணக்கம் வைக்கல. நல்லா போட்டு பாருங்க, பின்னாடி ஜெயலலிதா அம்மாவோட பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்கும், முதலமைச்சர்கள்னு சொல்லிட்டு. அந்த ஃபோட்டோவுக்கு வணக்கம் வச்சுட்டு போனார். டைரக்ஷன் வச்சு பாருங்க, கரெக்டாக தெரியும். இதை நான் அங்கே உள்ள விசாரிச்சிட்டேன், விசாரிச்சது இல்லைன்னா இதான உண்மை, இதான் நடந்துச்சுன்னு தெளிவுபடுத்திட்டாங்க. எல்லோருக்கும் வணக்கம் வச்சார். எதிர்கட்சியாக இருக்கிற உதயநிதி வரைக்கும் கணக்கு வச்சார். எடப்பாடிக்கு வைக்காம போனோம், என்ன காரணம்?
அப்படி கிடையவே கிடையாது. என்ன எல்லோருக்கும் வச்சாரு. அவருக்கு வணக்கம் வச்சதும் வணக்கம் வச்சார். சரி. ஒருத்தர் 2 பேர் அவருக்கு வணக்கம் வைக்கல, அவரு வைக்கல. அது தன்மானம். வைக்காதுன்னு வைக்கணுன்ற அவசியம் கிடையாதுல்ல. எடப்பாடி வணக்கம் வச்சாரு, இவர் வைக்கலன்னு சொன்னது தவறு. சரி. எடப்பாடி வணக்கம் வச்சது ஜெயலலிதா அம்மையார் அம்மையார். நல்லா பார்த்தா தெரியும். அந்த போர்டு வரும்போது வச்சுட்டு போனால் அந்த டைரக்ஷனில் விசாரிச்சிட்டோம். இதுதான் உண்மை. நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்பா, நம்ம தான் எல்லாமே இனிமேட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்ச நேரத்தில் இந்த பிறந்தநாள் பொது விழாக்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் எங்கேயாவது நான் பேனரை பார்த்தோம் அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு. பொதுச் செயலர் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க போகுதா? இல்லை, இது தேவைப்படுது இல்லை. இதுதான் நாங்கள் ஒரு ஆரம்பம். இது ஸ்ட்ரிக்ட்ன்றது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில். அதுதான் நம்ம பார்க்கணும். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நேத்து சமூக வலைத்தளங்களில் யாரோ ஒருத்தரோட பேனர் பார்த்திருந்தேன், டிவிக்கே சார்ந்துதான், உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதுதான் நேத்து நடந்துச்சு, இன்னைக்கு ஆக்ஷன். அதுதான் சொல்ல வரல. நீங்க எந்த அளவுக்கு இந்த அரசு இருக்கு, செயல்பாட்டான அரசு இருக்குன்றதுக்கு வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டுச்சு, இதுக்கு ஜனகணமன பாடப்பட்டுச்சு, 3வதாக தமிழ் தாய் வாழ்த்து பாடி அவமானப்படுத்தப்பட்டுச்சுன்னு சில தலைவர்கள் சொல்லும்போது, அரசியலாக்கும்போது, இதை அரசியலாக்கும்போது, நான் கூட சொல்லக்கூடாது, பட் வந்துருச்சு, ஐம் சாரி, நான் இதற்கு விமர்சனம் வைக்கும்போது ஆதவர்ஜுனா இமீடியட்டா அது ரெஸ்பாண்ட் பண்றாரு, உடனே அறிக்கை கொடுக்குறாரு. இல்ல ஒரு ஜனாதிபதியோ ஒரு கவர்னரோ வந்தால் இது வந்து செஞ்சே ஆகணும் ரூல், கான்ஸ்டியூஷன் ரூல். நீங்க கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நீங்க பதவி ஏத்துப்பீங்கன்னா இதையும் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த புரோட்டோகால் கவர்னருக்கு இருக்கு. நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா கவர்னர் பதவி ஏற்பு விழாக்கே வரமாட்டார். பதவி ஏற்பு விழாக்கே கவர்னர் வரலன்னா அப்புறம் இவங்க வந்து முதலமைச்சர் ஆக முடியும். ஆனா அவர் எவ்வளவு தெளிவுபடுத்துறாரு பாருங்க. ஆனால் இது தமிழக அரசாங்கத்தில் கடைபிடிக்க, ஓகே, நாங்க தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் பாடுவோம், இது இப்படி கடைபிடிக்க மாட்டோம், இது எங்க ஸ்டேட், நான் பண்ணிப்பேன், அதுக்கு அலவுட் உண்டு. இந்த கான்ஸ்டியூஷன், திஸ் இஸ் வேர் த லீடர் இஸ் ஆல் அபவுட் இன்க்ளூசிவ்னஸ். நான் வீம்புக்கு பண்ணேன்டா, இப்படிதான் நான் பண்ணுவேன், வீம்புக்கு பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா இருக்கிற எல்லா கான்ஸ்டியூஷன் பிரகாரம் செய்வீங்களா? நான் இதுக்கு மட்டும் நான் வீம்புக்கு பண்ணி இதில் ஒரு மக்கள் கிட்ட வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வெறுப்புணர்ச்சியும் வன்மத்தையும் நீங்கள் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்னர் என்ன பண்ணிருப்பாரு, ஆளுநர் ரவி என்ன பண்ணாரு, ஒரு முறையும் வாக் அவுட் பண்ணாரு. ஆல் த சேம் வுட் ஹவ் ஹேப்பன். அது ஒரு பெரிய பிரச்சனையா நின்று இருக்கும். தவறு இல்லை, விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. அதனால இது விட்டு கொடுத்ததாவே வச்சுப்போம், பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், அவங்க ஜெயிச்சதாவே இந்த ஒரு சின்ன விஷயத்துல இருக்கட்டும். ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்க விட்டு கொடுக்கணும், எங்க இழுத்து பிடிக்கணும்னு. விடும்போது விடுவோம், பிடிக்கும் போது பிடிப்போம். ஏன்னா இங்க முக்கியம் என்னன்னா மக்கள் நலன் தான் முக்கியம். அந்த மக்கள் நலனுக்காக அந்த தலைவன் எந்த அளவுக்கு வேணாலும் தனக்கு பிடிக்கலனா கூட அவங்களுக்காக தியாகம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். வாழ்த்து அப்படின்றது ஒரு மாநில தலைவர் வின் பண்ணிட்டாங்க, பதவி ஏற்றாங்கன்னா பக்கத்தில் இருக்க மாநில தலைவர் சொல்லலாம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் சொல்லலாம், பக்கத்து மாநில முதல்வர். இந்தியாவே கிட்டத்தட்ட வாழ்த்து மலையில் கொண்டாட இது ஜென்ரலாக நடக்கும். இந்த இதில் எப்படி நடக்கும்னா, இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் ஜெயிச்சது வச்சுங்க கர்நாடகாவில், அஸ்ஸாமில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர் தான் வாழ்த்து சொல்லுவார், மினிஸ்டர் சொல்வார், சீஃப் மினிஸ்டர். அங்கே அஸ்ஸாமில் சீஃப் மினிஸ்டராக இருக்காரு, மிசோரம்ல இருந்தாரு, சிக்கிம்ல இருந்தாரு, வெஸ்ட் பெங்கால் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, அந்தந்த கட்சி சொல்லிக்கும். இப்போ பாஜக இருக்குதுன்னா 29 மாநிலத்தில் இருக்குதுன்னா 16 மாநிலத்தில் இருக்குன்னா 16 மாநிலத்திலையும் அந்தந்த வாழ்த்து தெரிவிச்சுப்பாங்க. ஆனால் விஜய் நான் வந்து ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ராயல் கல்ட்டு, ஓகே அப்படின்னு வேணா சொல்லலாம். ஸோ அப்போ அவரு இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு நடிகரையும் தாண்டி இன்னைக்கு ஒரு தலைவனாக இருக்கும்போது பாரபட்சம் பாராமல் எல்லா கட்சியிலிருந்தும் irrespective ஆஃப் எவ்ரி பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே தமிழ்நாட்டுக்கு. நேற்று கிருஷ்ணா இவர் வந்து ஃபோன் அடிச்சு சித்தராமையா ஃபோன் அடிச்சு சொல்றது, கீழே உடனே ஒரு கமெண்ட் வருது, இப்போ எப்படி தண்ணி வரும் பாருங்கடா எங்களுக்கு அப்படின்னு போடுறாங்கல்ல. அப்போ அதுதானே தேவைப்படுது. இந்தியா இஸ் அன் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி. அப்போது அதை வந்து நம்ம எப்படி பிடிச்சிக்கிறோன்றதை பார்க்குறோம்ல, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதை நம்ம பிடிச்சிக்கிறோன்னு பார்க்குறோம் இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம எதுக்கு சண்டை போடணும், அவனும் இந்தியன் நானும் இந்தியன், அவனும் என் மக்கள் 50 லட்சம் பேர் பெங்களூரில் என் மக்கள் இருக்கானே, அப்போ அவனுக்கு தமிழன் இருக்கானே, அப்போ அவனுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும்? அப்போது ஒற்றுமையாக வாழ்வோம்ன்ற ஒரு சிந்தனை அடிப்படையில் இங்கே தான் தலைவர் நிற்கிறார். மறுபடியும் அப்போ சொன்னல, மெசேஜை விட மெசஞ்சர் மேட்டர்ஸ்னு, அந்த மெசஞ்சர் தான் இங்கே அவர். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டினோட நான் முடிச்சுக்கிறேன். இனி வர நாட்களில் விஜய் விசஸ் உதய் அப்படிதான் இருக்க போதா சட்டமன்றம்? ஆனால் பறக்க போதா? எப்படி இருக்க போகுது? ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி இருக்க போகுது? டூ early to predict. ஓகேலாம். ஆனால் பரஸ்பரமாக நேற்று வணக்கம் வச்சுக்கிட்டாங்க, வீட்டில் போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாமே இருக்கும் பிரதர். இன்னைக்கு கூட அவர் பேசும்போது நாங்கள்லாம் ஓல்டு இல்லை லைலா
சீனியர் ஜூனியர் ஜூனியர் மேட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிற ஜேசிடி பிரபாகர் சார் கூட உள்ள வர்றாரு. 3 பேரும் கலந்து சொல்கிறாரு. இதெல்லாம் நடக்கும். பட் டூ early டு ப்ரெடிக்ட் ஆன் திட். இந்த இடத்துல வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசாங்கமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். விஜய் நான் வந்து ஒரு வன்மத்தையோ இல்லாட்டி வந்து அதான் சொல்கிறேன்ல, அப்படி நினச்சிருந்தாரு அப்படின்னா, ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர்களை எதிர்க்கட்சி நண்பராக இருந்தாலும் திமுக அவருடைய நண்பர் தாங்க அப்படின்ட்டு கட்சியை விட்டு பிரிஞ்சு அந்த கட்சிக்கு போயிருப்பாங்கல்ல, அப்படி போனவங்க இல்லை அந்த கட்சியில் இந்த கட்சியில் வந்தாலும் பார்த்து சிரிச்சாலே அவங்க மினிஸ்ட்ரி போயிடுமா. ஆமா கரெக்ட். கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அப்படி ஒன்று நடந்திருக்குங்க. அமமுகல இருந்து எம்எல்ஏ வந்து நீக்கியிருக்காரு பிடி தினகரன். ஸோ நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ஒரு இது இல்லை. ஆனால் இவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜென்டில்மேன், எ மேன் ஆஃப் ஜெஸ்டர் அப்படின்றதுக்கு ஒரு விஷயமே நேற்று நடந்ததில் பார்த்துருப்பீங்க. 2 முறை முதலமைச்சர் ஆனார் ஓபிஎஸ். அது யாரால் ஆனார்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு யாரோட ஃபோட்டோ வச்சுருக்காரு அவரோட பாக்கெட்டில். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர். இன்னைக்கு அமைச்சரானதுக்கு செங்கோட்டையன் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயண்ணா. ஆனால் இன்னைக்கு யாரோட ஃபோட்டோ வச்சு பதவி ஏற்றுக்கிறாரு. அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு மதிப்பு கொடுக்குறாருன்னா, வரும்போது ஏந்து நிற்கிறார். அவருக்கு கரெக்ட். என்னோட வயசு அவரோட அனுபவம், அந்த அனுபவத்துக்கு நான் மரியாதை கொடுன்னு ஏந்து நிற்கிறார். அங்கே மேடையிலையும் பண்ணார், நேரு இண்டோர் ஸ்டேடியத்துலையும் பண்ணார், அவர் சட்டமன்றத்துலையும் பண்ணார். திஸ் இஸ் வாட் த லீடர் இஸ் ஆல் அபவுட். இதெல்லாம் கற்றுப்பாங்க. நான் கற்றுக்கிறேன் பார்த்துட்டு. நானும் பெருமையாக சொல்லலாம் பொலிட்டீஷியன், ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியாது. மேபி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் இதை நான் கற்றுக்குறோம். இதுதான் தேவைப்படுது. அப்போ அது அண்ணன் அப்படின்னு அந்த பெருமை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறா. நாளைக்கு நான் இந்த தவறை செய்ய மாட்டேன். பரவாயில்ல, உங்கள் அடையாளத்தை விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரோம். இப்போ யாரோ ஒரு கட்சியிலே மொத்தம் வரானா பரவாயில்ல நீ வச்சுக்கடா தம்பி நம்ம சொல்லலாம், தவறு இல்லை. உனக்கு எது பிடிச்சிருக்கோ வச்சுக்கோ, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைனாலும். திமுகலாம் ஒருத்தன் வரான், ஆனால் எனக்கு கலைஞர் பிடிக்குண்ணே, கலைஞருக்காக நான் போனேனே அப்படின்னா பரவாயில்ல இருந்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு அதை நெறிமுறைப்படுத்துகிறார்ல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகமான அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எடுப்பார் இந்த ஜனநாயகன் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, ரொம்ப நன்றி விடுதல். வழக்கம் நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நினைச்சாலும் அவனை சந்தி மாதிரி உங்களை வந்து எடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.